இந்த அப்பளப்பூ சைட் டிஷ்க்கு இல்லைங்க, மெயின் டிஷ்ஷே இதை வச்சு தான் செய்ய போகிறோம். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு குக்கரில் 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 5லிருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி மசிச்சு வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வேக வச்ச கடலை பருப்பு கூட 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துருங்க. இப்போது 2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், பெருங்காயம் சேர்த்துட்டு பொரிச்சு வச்ச அப்பளப்பூவையும் உள்ளே சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான உருளைக்கிழங்கு அப்பளப்பூ கூட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.